ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் சூப் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சூப் குழந்தைங்களுக்கு ஸ்பெஷலாக ரொம்ப பிடிக்கும். இட்லி, தோசை, சாதத்துக்கு கூட நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம். முக்கியமாக உடம்புல சத்து இல்லாமல் பலகீனமாக இருக்கவங்க அடிக்கடி இந்த சூப் வச்சு இது செய்கிறது ரொம்ப ஈஸி. அதனால வயசானவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அடிக்கடி வச்சு கொடுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக வச்சிடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இருந்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் 1 நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கட்டும். ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகணும்லாம் அவசியம் இல்லை, ஓரளவு வதங்கினா போதும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம பூண்டு பல் ஒரு 10லேருந்து 15 பூண்டு பல் நசுக்கி எடுத்து வச்சுருக்கோம், தோல் உரிச்சிட்டு. அதை நம்ம சேர்த்துடலாம். பூண்டு சேர்க்கறனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் 2 பழமான பெரிய சைஸ் தக்காளி. பழமான தக்காளி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வரணும். அதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு காரம் தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளியை தேவையான சமயங்களில் மூடி போட்டு மசிகிற அளவுக்கு வேக வச்சிடலாம். இதோட நம்ம மஞ்சள் தூள், உப்பு, மிளகுத்தூள், ஜீரகத்தூள். மிளகு ஜீரகம் நம்ம சேர்க்குறனால உடம்புக்கு இதுவும் ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. உங்களுக்கு மிளகு காரம் அதிகம் வேணும்னா மிளகு கூட நீங்கள் சூப்பு செஞ்சதுக்கப்புறம் கூட நீங்கள் தூவி விட்டுக்கலாம் மிளகுத்தூள். இப்போ ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ ஒரு 200 கிராம் அளவு எலும்பு கறி நான் சேர்த்துருக்கேன். மட்டன் எலும்பு கறி சேர்த்தாச்சு. இது மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ சூப்புக்கு அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3/4 லிட்டர் அளவு தண்ணி சேர்க்குறேன் இதுக்கு. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து மூடி போட்டு 5 விசில் வரைக்கும் நார்மலான ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். இப்போ 5 விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம். அவ்வளோதான், சிம்பிளாக சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நம்ம ஃபைனலாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். கறியெல்லாம் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது ரசம் மாதிரி இருக்கும் பார்க்க. அந்த கன்சிஸ்டன்சி இட்லிக்கு நல்லா குழந்தைங்களுக்கு ஊற்றி பிசைஞ்சு கொடுக்கலாம். சாதத்துக்குமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக வச்சிடலாம். இதுக்கு டைம் ரொம்பவே எடுத்துக்காது, ஈஸியாகவும் இருக்கும். இது குடிக்கிறதுக்கும் இந்த சூப் ரொம்ப நல்லாயிருக்கும், பெப்பர் போட்டு குடிக்கிறதுக்கு. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.